ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 91:10 சாம்ஸ் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஆணித்தரமாய் சொல்லுகிறான், என்னுடைய தேவனை நீ உனக்கு அடைக்கலமாக கொண்டிருப்பாய் என்றால் உனக்கு எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று சொல்கிறான். The child of God, it's a strong statement of the psalmist that if you have the heavenly God as your refuge, then no evil befall before you. If you don't have Jehovah as God, then there is no guarantee for it. So you need to make sure Yahweh God is your God as your refuge. Then no evil befall before you. உன்னதமான தேவனை உங்களுக்கு நீங்கள் தாபரமாக கொண்டிருப்பீர்கள் என்றால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இல்லை என்றால் எந்த உத்தரவாதமுமே இல்லை, பொல்லாப்பு வந்தா அதுக்கு நாங்க கேரண்டி கிடையாது அப்படின்னு தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய வீட்டையும் குறிக்கிறது, உங்கள் சரீரத்தையும் குறிக்கிறது. The next part of the verse says, no plague shall come near your dwelling. Dwelling is nothing but the place where you dwell. That is your house. That is your tent. In the New Testament, it also symbolizes the body of every individual. No diseases will attack your body. That is the ultimate blessing, that if you have God as your refuge in your life. உங்கள் வாழ்க்கையில அந்த உன்னதமான தேவனை உங்களுக்கு தாபரமாக கொண்டிருப்பீர்கள் என்றால் எந்த வியாதியும் உங்களை அணுகாதபடிக்கு அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். That's the greatest blessing if you are free from every disease. I have seen many people suffering from many diseases. I really feel pity and sorry for them. But there are times they have yielded themselves, or they have given room for the demons to get into their life. That is why he stays in their body and he troubles them. We need to be very careful that only our Lord God should be allowed to dwell in our body, so that we will not have any diseases in our house or in our body. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில எந்த பிசாசுடைய கிரியைகளும் எங்களை அணுகாதபடிக்கு தேவனே எங்களை வேலடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் எங்களுடைய தேவன், உன்னதமான தேவன், எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை வேலடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் உண்மையை அறிந்திருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.